ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் பிஜி காட்சன். என்னடா இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகான இடம். நாங்கள் ஒரு வயல்வெளிக்கு போகிறோம். நான் யாருன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் 4 பேர். என்னோடய தங்கச்சி ப்ளஸ் தம்பி, என்னுடைய மனைவி. இடத்துக்கு சும்மா போனால் நல்லா இருக்காதுன்னு சரி அப்படியே நம்ம டாகியும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு டாகியும் என்னுடைய மனைவி தடவி எடுத்து சரி வாச்சலும் போவோம் சொல்லி மெதுவாக டாகியை நாங்கள் கூட்டிகிட்டு போக சொல்லி எப்படி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தோன்னா சரி வண்டியில் ஏற்றோன்னு சொல்லி வண்டியில் ஏற்றி போட்டு கொண்டு போயாச்சு. ஆளுக்கு ஒரு ஸ்கூட்டியில் வண்டியில் ஏற்றி போட்டு சரி வாங்க இன்றைக்கி போய் ஒரு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் இடத்த பார்க்கும் போச்சுல வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இடையில வண்டியை நிறுத்தி ஒரு கிளிக் போடுவோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த நாய் மூஞ்சே காணிக்கல, டென்ஷன் ஆகி தலை டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி மீசை டென்ஷன் ஆகி கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக ஒரு போஸை கொடுத்து ஒரு ஃபோட்டோயும் எடுத்துட்டோம். சரி அப்படியே தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு டாக் ரொம்ப தாகம் எடுத்துகிட்டு ஓகே போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்புனோம் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி. நாங்கள் தண்ணி குடிக்க போன இடம் தாங்க பெரிய இடம், அதாங்க பெருங்குளம்னு சொல்லுவாங்க. நம்ம மண்டைக்காட்டில் இருக்கிற பெரிய குளம் தாங்க இது. வேறு லெவலில் இருந்து ஃபஸ்ட்டு டைம் போயிருந்தோங்க. இங்கே பார்த்த உடனே குளிக்கலான்னு உள்ளே இறங்கியாச்சு. ஆனால் எனக்கு இறங்க முடியாத ஒரே காரணத்தினால் அவங்களும் இருந்து கொஞ்சம் நேரமாக கடலோரம் வீசிய காற்று அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த குளத்தை பார்த்திங்கன்னா உண்மையிலே பெரிய குளம் தாங்க, வேறு லெவலில் இருந்து ரொம்ப பெருசாக இருந்து 2 டாகுக்கும் தண்ணி தாகம் எடுத்தனால 2 டாகும் நக்கி குடிச்சிங்க. கொஞ்சம் நேரமாக ரொம்ப தாகம் எடுத்தனால சரி இதுக்கு மேலே விட்ட சொல்லி கொடுத்து 2 பேரும் டப்பவுன்னு நக்கி ஒரே தண்ணி குடிதாங்க. சரி ஏனி அப்படி ஒரு செல்ஃபியை போடுவோன்னு சொல்லிக்கிட்டு கேமராவை எடுத்து ஒரு செல்ஃபியை போடுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோங்க. டக்குன்னு ஒரு 3 கிளிக்குங்க. ஆனால் ஒரு கிளிக்லேயும் டாக் பார்க்கலங்க. தலையை பிடிச்சி பிடிடான்னு சொல்லி ஒரு பிடியை பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஒரு வழியாக கடைசி பெருங்குளத்தில் குளிக்க தான் முடியலை, தலையை நினச்சிட்டு ஒன்று. கடைசி நம்ம அம்மாவுக்கு என்னென்னா நாயை தூக்கி எனக்கு குழந்த போல் கொஞ்சம்னு சொல்லி ஒரே கொஞ்சலாங்க ஜுஜுன்னு ஒரே கொஞ்சலாங்க. ஐயோ சரி நம்மளும் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிக்கிட்டு நானும் உட்காந்துட்டேங்க. சரி ஒரு ஃபோட்டோ குடுறான்னு சொன்னால் ஆனால் அது என்னை கடிக்க செஞ்சே தவிர ஆனால் இது பண்ணலங்க. ஆனால் தாடியை பிடிச்சி ஒரே கடிங்க, ஒரு இழு என்னங்க அதுக்கு வெறி ஏறிட்டுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு பிறகு என்ன ஒரே கடி. சரி நீ அப்படியே ஒரு கப்புள் ஃபோட்டோவும் எடுப்போன்னு சொல்லிட்டு கப்புள் ஃபோட்டோவுக்கு நான் நிறுத்தினேங்க. ஆனால் அது எங்களை விட்டு மாற கடிச்சு பாருங்க. ஐயோ இந்த பெருங்குளத்தில் நமக்கு ஒரு வந்த சோதனையாக எவ்வளோ அழகான கிளைமேட்டுங்க. இந்த கிளைமேட்டில் நமக்கு வந்த சோதனையான்னு சொல்லிட்டு சரி ஓகே ரைட்டு அது நம்மளை இன்றைக்கி விடாது, நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகணுங்க. ஆனால் அது எங்களை ஊரில் ஒன்றாவது எடுத்துடுறான்னு பார்த்தா நடக்கல, உடனே காலி பண்ணிட்டோங்க அந்த இடத்துலேருந்து. சரி ஓகே நீ அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு காலி பண்ணி போயிட்டுருந்தோம். நாங்கள் பின்னாடியே போயிட்டுருந்தோம். அடுத்து இந்த வயல்வெளியை பார்த்தோன்னு சரி ஒரு செல்ஃபியை போட்டுட்டு போவோம், வயலுக்குள்ளே இறங்கி ஒரு செல்ஃபியை போடுவோன்னு சொல்லிட்டு தான் சரி போவோமேன்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்ததுக்கு போனோங்க. ஆனால் அந்த இடத்துல நடந்த ஃபன்னு ஐயோ ஒரு வழியாக நாங்கள் உள்ளே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே இறங்கிட்டோம். வேறு லெவல் லொக்கேஷனுங்க. அந்த மாதிரி இடமும் ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்ததும் பச்சைன்னு இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சூரியன் நீங்கள் அதை பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணுங்க. இந்த இடத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பட்ட பாடு, அதுவும் டாகை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பட்ட பாடு அப்பா பார்த்துருக்கோம். நீங்கள் அதை நான் அடுத்த இதில் காணிக்கிறேன் பாருங்கள். தூக்கி கொண்டு அங்கே கொண்டு வச்சு அம்மாவுக்கு நனைஞ்சி செருப்பும் நனைஞ்சி ஐயோ குறுக்க உள்ளே உளுந்து சரி உள்ளே தான் இருக்காங்க போயிட்டோம் போவோன்னு பார்த்தா அங்கே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணியை கோரி ஊற்றி இங்கே டாகையும் குளிப்பாட்டி அவங்களும் குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிடுச்சுங்க. சரி அப்படி ஒரு செல்ஃபியை போடுவோம்னு சொல்லி ஒரு 2 செல்ஃபியை போட்டோம். சரி செல்ஃபி போட்டோமே டாகு பார்க்கலையே, சரி டாகு மாதிரி நான் ஆக்ஷன் வச்சுட்டாங்க. ஓகே இந்த இடத்த பார்த்ததில் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்து இந்த இடத்துக்கு இனி மறுபடியும் எப்போ வருவோன்னு தெரியலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணி வைக்கணுமென்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி ஒரு சின்ன விலாகாக எடுத்தேங்க. யாராவது புதுசாக வந்துடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் இது பண்ணுங்கள். சரி ரைட்டு இனி கிளம்புவோம், சூரியன் வர கீழே இறங்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து கிளம்புனோங்க. வேறு லெவலில் அந்த ஸ்பாட்டில் இருந்து போகிறதுக்கு மனசுலாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்படி வேறு லெவலில் இருந்தேங்க.
ஃபன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா. அப்புறமா நம்ம நீட்டாமல் ஒரு டான்ஸை போட்டாங்க நடு ரோட்டில் இருந்து, இந்தான்னு. சரி செருப்பு கீழே விழாமல் போனாங்க அண்ணாடாக்கு. அப்படியே டாகை தூக்கி பைக்கில் வச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இனி அப்படி மண்டக்காடு திருவிழா அன்றைக்கி ஸ்டார்டிங்னால சரி ஓகே இனி மண்டக்காட்டுக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு அப்படி பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுட்டு டாகை கூட்டிகிட்டு அப்படி போனோம். ஆனால் அங்கே இருக்க கூட்டத்துக்கு டாகை கூட்டிகிட்டு போக முடியாத காரணத்தினால் டாகை வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்ற எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க மண்டக்காடு கோயிலுக்கு. நைட்டு மெதுவாக பைக் எடுத்துகிட்டு ஓகே இனி அங்கே போய் ஒரு பிடி நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோங்க. போய் அங்கே பார்த்தோங்க, ரொம்ப தூரம் இருந்துச்சு. அங்கேருந்து ரொம்ப தூரம் போய் நாங்கள் மண்டக்காடு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகி உள்ளே போனோம். எல்லா சைடும் ஸ்நாக்ஸ் அது இது. என்ன திருவிழானா என்னங்க, ஜெகஜோதியாக இருக்கும். ஜெகஜோதியாக இருக்கிறது தான் திருவிழா. ஸோ அங்கே போய் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே இறங்கிட்டோம். போலீஸ் ஃபுல்லாக போலீஸாக விட்டுருந்து. சீரியல் லைட்டை பார்த்தோட நானும் வாவுன்னு ஆயிட்டேன். ஏன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அங்கே உள்ள லைட்டெல்லாம். ஓகே நம்ம இனி அப்படி மெதுவாக உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி ஒரு அன்னத்தை போடுவோம், அன்னத்தில் கை வச்சாதான் நமக்கு தெம்பு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் மெதுவாக பீச்சை நோக்கியே நகல தொடங்கிட்டோம். அங்கே போய் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தானே எங்களுக்கு சாப்பிட முடியல. இங்கே ஃபுல்லாக அவ்வளோ விளையாட்டு ஜாமானமாக இருந்துச்சு. என்னுடைய மனைவிக்கு விளையாட்டு ஜாமானம்னா உயிர். உடனே போகலான்னு பார்த்துட்டாங்க. டேட்டோ பொண்ணு ஒரு ஆசை இருந்தாலும் வேண்டாமா போயிடுவோம்மா, எப்படியோ விளையாட்டு ஜாமானத்தில் ஏற்றி விடாமல் கண்ணை மூடி காதை மூடி கொண்டு போகிறது மாதிரி எல்லாத்தையும் மூடி எப்படியோ ஒரு வழியாக பீச் பக்கத்தில் தள்ளி கொண்டு போயிட்டோம். இன்றைக்கி அந்த மண்டக்காடு திருவிழா ஸ்டார்டிங்னால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எந்த இடம்னு பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் அந்த லொக்கேஷனும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அதை மறக்காமல் போய் பாருங்கள். நாங்கள் அப்படி பீச்சுக்குள்ளே போகலான்னு நினச்சிட்டு பீச்சுக்குள்ளே இறங்கிட்டோம். அப்படி இப்போ லைட்டாக காலை மட்டும் லைட்டாக நினச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே ரைட்டு போங்க, நமக்கு இது செட் ஆகாதுப்பா, குமுதா ஹாப்பின்னு சொல்லி அவங்கள பீச்சுக்குள்ளே இறக்கி விட்டு காலை தள்ளிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு போனோங்க. வேறு லெவலுங்க, மண்டக்காட்டில் இருக்க சர்ச்சு. ஐயோயோ செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்தோங்க, அப்படியே ஒரிஜினலாக இருக்குங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துலாம் போய் விசிட் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ஆல்ரெடி யாராவது போயிருக்கிறீங்கன்னா ஓகே, ஆனால் இந்த இடத்துக்கு போய் பார்க்க முடிச்சல அது தெரிஞ்சு வாவ், அந்த மேலே உள்ளது தாங்க அட்ராக்ஷன். இப்போ நம்ம பீச்சிலேருந்து யாராவது இந்த சர்ச்சை பார்த்தாங்கன்னா அப்படியே கப்பல் மாதிரியே இருக்குமாங்க. இது மேலே மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி மேலேருந்து நீங்கள் அந்த ஏசப்பா கண்ணை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அப்படி தலை சுற்றுறது மாதிரி இருக்கும். சரி எவ்வளோ அழகாக இருக்குது, லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்து. அப்படியே நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிக்கிட்டு தாங்க நாங்கள் இங்கே இருந்தோம். ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு இதிலே தெரியும் தலை சுற்றுறது, அப்படி தலையே கறக்கி விட்டுறோம். ஏனி அப்படி ஒரு செல்ஃபியை போடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேரும் ஒரு செல்ஃபியை போட்டுட்டு இனி ஒரு அன்னத்தை போடுவோன்னு சொல்லிட்டு போனோங்க. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னாலே மீனை தாங்க, மீன் சாப்பாடு ஜாமுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பணுங்க. இந்த மண்டக்காட்டில் உள்ளது எப்படி இருந்துன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயா இருக்க புது இடங்களுக்கு போவாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் போனீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய். படுக்கையில் வாழ்க்கை தெரிந்தது, செய்த தவறை எண்ணி மனம் இங்கு வருந்தது. 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா, கண்களை மூடினான், இறைவனிடம் வேண்டினான்.